Bismillah, Alhamdulillah, wassalatu wassalamu ala Rasulillah, wa ala alihi wa ashabihi hizbillah, wa alayna ibadillah, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Subhanaka la ilma lana إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له به طريقا إلى الجنة. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. பல்லவனை வாழ்த்தி பல்லல் கோமானை போற்றி வலிமார்களின் ஆசிதனை நாடி எனது உரையை தோன்றுகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளில், மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில் நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழனைத்து முறித்தார். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக ஒன்று கூடியது போல நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. இணையத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஷஅபானுல் முஅzzம் என்று சொல்லப்படுகின்ற மகத்தான ஷஅபான் மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து இன்று முதல் பிறை நாளில புனிதமான மகத்துவமான மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கின்றோம். அதுவும் ஜும்ஆவினுடைய தினத்தில் ஷஅபான் மாதம் தொடங்கி இருக்கிறது. பொதுவாக ஜும்ஆவினுடைய நாள் என்று சொன்னாலே அல்லாஹ் தஆலா அதை சத்தியமிட்டு வஷாஹிதின் வ மஷ்ஹூதின், வரவேற்கப்படக்கூடிய நாள், வரவேற்கக்கூடிய நாள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில் ஜும்ஆவினுடைய தினமும் சிறப்பானது, புனிதமானது. அந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் புனிதமான ஷஅபான் மாதமும் சிறப்பானது, புனிதமானது. அந்த புனிதமான மாதத்தினுடைய முதல் நாளிலே நாம் இன்று ஜும்ஆவுடைய தினத்தில் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அவனுக்கு பொருத்தமானவர்களாக கபூல் செய்து அருள் புரிவானாக. ஷஅபான் மாதம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து நமக்கு படிப்பினையாக சொல்லித் தந்த விஷயங்களில் முதலாவது, அதை நாம் பார்த்தாலே அல்லது அதை பற்றி கேட்டாலே நமக்கே நம்முடைய உடலில் உள்ள முடிகள் எல்லாம் மெய்சிலிர்த்து போய்விடும். அவ்வளவு அற்புதமான முறையில் இரண்டே வார்த்தையில் 1000 அர்த்தங்கள், 1000 பல்லாயிரக்கணக்கான ஞானங்களை கொண்ட விஷயங்களை அடக்கி இரண்டே வார்த்தையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வார்த்தையினுடைய வலிமையை நாம் புரிய வேண்டும். அந்த வலிமை நமக்கு நம்முடைய உள்ளத்தில் அரசாட்சி செய்யக்கூடியதாக இருக்கும். என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கவனமாக கேளுங்கள். ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வினுடைய மாதம் எது தெரியுமா? முஹர்ரம் மாதமாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய மாதம் முஹர்ரம் மாதமாக இருக்கிறது. நம்மெல்லாம் அரபியினுடைய மாதங்கள்ல ரொம்ப மகத்துவமா, கண்ணியமா, சங்கையாக, ரொம்ப செழிப்பாக நினைக்கக்கூடிய மாதமாக ரமலான் மாதத்தை தான் நம்ம பார்ப்போம், இல்லையா? ஆனா அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மாதம் எது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அஃலலு ஷுஹூரி பஅத ரமலான், அஃலலு ஷுஹூரி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலான் மாதத்திற்கு அடுத்து 12 மாதங்கள்ல மிகச் சிறப்பான மாதம், அல்லாஹ்வுடைய
மாதம் என்று சொல்லப்படுகின்ற முஹர்ரம் மாதமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்படி சொல்லித் தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் என்னுடைய மாதமாக இருக்கிறது என்று சொன்னார். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மாதம் முஹர்ரம், எனக்கு பிடித்தமான என்னுடைய மாதம் தான் ஷஅபான். எவ்வளவு அழகான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நபி அவர்களுக்கு ஏன் இந்த மாதம் பிடித்தமானது? அதை நம்ம ஆய்வு செய்யணும் இல்லையா? ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி மொழியில ரமலான் மாதத்திற்கு அடுத்து மாதங்களில் மிகச் சிறப்பு முஹர்ரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு இன்னொரு நபி மொழியில ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் என்னுடைய மாதமாக இருக்கிறது என்று சொல்லி ஷஅபான் மாதத்தை தன் பக்கம் இணைத்து சொல்வதற்கு என்ன காரணம்? இதை ஏன் இப்படி ஆய்வு செய்யணும்? ஆய்வு செய்வதற்கும் ஒரு காரணம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குதுல்ல. இந்த உலகத்துல எந்த விஷயங்கள் நடந்தாலும் காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது. நம்ம எல்லாம் வந்து பேச்சு வழக்குல சொல்லுவோம்ல, அப்பா நீ எந்த விஷயத்தை செய்தாலும் உனக்குன்னு ஒரு உனக்கு தேவை என்று இருக்கும் போதுதான் அந்த விஷயத்தை நீ செய்யணும்னே நினைப்ப. காரணம் இல்லாம நீ எதையுமே செய்ய மாட்ட அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்கில். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்தை என்னுடைய மாதம் என்று இணைத்து சொன்னதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அப்படி ஆய்வு செய்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையை, நிகழ்வுகளை ஆய்வு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தினுடைய ஒரு வருடத்திற்கு உண்டான 12 மாதங்கள்ல எந்த மாதத்தில் கவனம் கொடுத்து அதிகமாக அமல்களை செய்கிறார்கள்? நல்லா கவனிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நாட்கள்லையுமே நம்மை விட அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்கள். அது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். அதே மாதிரி முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுவும் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூரத்துல் ஃபத்ஹ் என்று சொல்லப்படுகின்ற 26வது ஜுஸ்ல அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுகிறார். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅஸர வ யுத்திம்ம நிஅமதக அலைக வ யஹ்தியக ஸிராத்தன் முஸ்தகீமா வ யன்சுரக்கல்லாஹு நஸ்ரன் அஸீஸா. நபியே நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது. இது நபி அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் தஆலா கொடுத்த சிறப்பு. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட இனி படைக்க இருக்கின்ற கியாமத் நாள் வரை வர இருக்கின்ற அனைத்து படைப்பினங்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று குர்ஆனிலேயே நமக்கு சொல்லித் தரப்பட்டு விட்டது. அதே போல அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட 1,24,000 நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லோருமே பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வல்லாஹு யஹ்சினுக மினன் நாஸ் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அதையும் நமக்கு பறைசாற்றுகிறார். சரி, ஹைர். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் இல்லையா? அப்படிப்பட்ட முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி அவர்களே ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 70 தடவைக்கும் மேலாக 70 தடவைக்கும் மேலாக முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் 70 தடவைக்கும் மேலாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலன் யக்ஃபிரல்லாஹு லஹும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நபியே நாயகமே யா ரசூலுல்லாஹ், நீங்க முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியமே உங்களுக்கு இல்லை.
ஆனா அப்படி இருந்தும் நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு நாளைக்கு 70 தடவைக்கும் மேலாக நீங்க அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையோட நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வினாடியுமே பாவத்தினுடைய சிந்தனை மட்டும்தான் நம்மிடத்தில் இருக்கிறதே தவிர நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்பாடுகள் என்பது நம்மிடத்தில் மிகவும் குறைவானதாகத்தான் இருக்கிறது. அது ஏன் சொன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது. மாஹவுல் என்று சொல்லுவோம். மாஹவுல் அப்படின்னா சூழ்நிலை. சூழ்நிலை எல்லாமே பாருங்க ஹராமின் பக்கம் இழுத்து செல்லக்கூடியதாகத்தான் நம்மிடத்தில் இருக்கிறது. எந்த வகையில நீங்க போனாலும் ஏதாவது ஒரு வகையில ஹராமின் பக்கம் உங்களை இழுத்துட்டு போய்விடும். அப்படிதான் நம்மை சுற்றி உள்ள சூழ்நிலைகள் இருக்குது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சொன்னாங்க, நீங்க எப்பவுமே பள்ளிவாசலை சுற்றிய இடங்களிலேயே உங்களுடைய வீடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களை பாவத்தை விட்டும் தடுக்கும், உங்களுக்கு நன்மையை அதிகமாக எடுத்து தரும். பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மஹல்லாவிலேயே நம்ம வீடு நம்ம அமைச்சிக்கணும் அப்படின்னு சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரும் விதமாக இந்த உம்மத்திற்கு நபி அவர்கள் வீடு எப்படி நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அழகிய விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சரி, ஹைர். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களே ஒரு நாளைக்கு 70 தடவைக்கும் மேலாக இஸ்திக்பார் செய்கிறார்கள் என்று சொன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வினாடியுமே பாவத்தை பற்றிய சிந்தனைகளே இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்தில் எப்படி இஸ்திக்பார் செய்ய வேண்டும்? அதுக்கு அளவே இருக்கக்கூடாது இல்லையா? அளவே இருக்கக்கூடாது. அளவே இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனா நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறோமா? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறோமாங்க? ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு நாள் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அஸீம் என்று சொல்லி தொழுகையில திக்ர் செஞ்சுட்டா என்ன இவர் புதுசா செய்யறாரு, எங்கேயும் இல்லாத ஒன்றை இவர் புதுசா செய்யறாரு அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் நம்ம 1000 பேர் நிற்போம். ஆனா இஸ்திக்பார் செய்வதற்கு நம்ம ஒருத்தராவது நிக்கிறோமா? அது நிக்கிறது இல்லை. ஏன்னா நன்மையின் பக்கம் நம்மை தூண்டாமலேயே இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகள் அப்படி ஆக்கிவிடும். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்ங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒவ்வொரு நாளுமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அஸீம் அப்படின்னு நீங்க அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருங்கள் என்பதை தங்களுடைய வாழ்க்கையின் செயலின் மூலமாக, சொல்லின் மூலமாக மட்டும் இல்லை. நம்ம எப்பவுமே மற்றவங்களுக்கு உபதேசம் செய்வோம், ஆனா நம்ம செய்யறதா இருந்தா அது கேள்விக்குறியாதான் இருக்கும் இல்லையா? ஆனா நம்முடைய வழிகாட்டியான ஈருலகத்தின் தலைவர், நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதைத்தான் செய்து காட்டுவார்கள், எதை செய்கிறார்களோ அதைத்தான் சொல்லி காட்டுவார்கள். நபியோருடைய சொல்லும் செயலும் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும். நம்முடைய செயலை சொல்லு ரெண்டும் வெவ்வேறானதாக இருக்கும். ஆனா நபியோருடைய சொல்லு செயல் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த வகையில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நடைமுறையின் மூலமாக நம்ம ஒவ்வொரு நாளுமே அல்லாஹ்விடத்தில் 70 தடவைக்கும் மேலாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். சரி, பாவ மன்னிப்பு கேட்கறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளுமே காலையில் எழுந்திருத்ததிலிருந்து திரும்ப படுக்கைக்கு நாம் செல்கின்ற வரை எதுக்காக வேண்டி பாடுபடுறோம்? வாழ்வாதாரங்களை பெருக்கிக் கொள்வதற்காக, வாழ்வாதாரங்களை தேடிக் கொள்வதற்காக, வாழ்க்கையில மனதில் ஒரு நிம்மதிக்காக வேண்டி, செழிப்பாக இருக்கணும். எப்படி செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி காசு பணத்தை சம்பாதிப்பதற்காக ஒவ்வொரு நாளுமே காலையில் எழுந்திருத்ததிலிருந்து நம்ம திரும்ப படுக்கைக்கு செல்கின்ற வரை அதே சிந்தனை தான் இல்லையா? நபி அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான், ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ்விடத்தில் நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்கள். நீங்க கேட்கக்கூடிய காசு பணம் உங்களுக்கு அதிகம் வேண்டுமா? பாவ மன்னிப்பு கேளுங்க.
யுர்சிலி ஸமாக அலைக்கும் மித்ராரா. அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து இந்த பூமிக்கு அளவில்லாமல் உங்களுக்கு கொட்டிக்கொண்டே இருப்பார். பரக்கத்து உங்களுக்கு கிடைக்கும். வயும்திதுக்கும் பிஅம்வாலி வபனீன என்று சொல்லப்படக்கூடிய அந்த வரிசையில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நீங்க எப்பவுமே ஏதாவது ஒரு குழந்தைய நம்ம பெற்றெடுக்கணும்னு ஆசைப்பட்டா எந்த குழந்தையை விரும்புவோம்? முதல்ல ஆம்பளை குழந்தையை தான் விரும்புவோம். அந்த ஆம்பளை குழந்தை உங்களுக்கு வேணுமா? இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். குர்ஆன்ல இருக்குதுங்க. சூரத்து நூஹ்ல 29வது ஜுஸ்ல அந்த சூறாவை நீங்க எடுத்து பாருங்க. வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன. நீங்க இஸ்திக்பார் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆம்பளை பிள்ளையை நான் கொடுப்பேன்றான் அல்லாஹ். ஏன் சத்து, ஏற்கனவே நான் 10 பிள்ளையை பெற்றிருக்கிறேன், இன்னும் 11வது பிள்ளையா? 10 பிள்ளை எனக்கு பொம்பளை பிள்ளை, 11வது பிள்ளை ஆம்பளை பிள்ளையை பெற்றுக்குங்க. ஆம்பளை பிள்ளை வேணுமா? இஸ்திக்பார் செய்யணும். குர்ஆன்ல இருக்கு. வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன வயஜஅல் லக்கும் அன்ஹாரா. உங்களுடைய நீங்க சம்பாதிக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள், ரிஸ்க்ல பரக்கத் வேண்டுமா? அல்லாஹ்விடத்தில் நீங்க இஸ்திக்பார் செய்யுங்கள். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த சூரத்து நூஹ்லே நமக்கு சொல்லி காட்டுகிறான். விளைச்சல் நிலங்கள்ல அந்த விளைச்சல் நிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அதை கொஞ்சம் விசாலப்படுத்தி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய வியாபாரம், நம்ம செய்யக்கூடிய தொழில்துறை, அதுபோல நம்ம செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் பிசினஸ், நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான வாழ்வாதார சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு விசாலம் அடைய வேண்டும், செழிப்படைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். பாவ மன்னிப்பு ஒன்றுதான் நீங்க அடிமை என்பதை அல்லாஹ்விடத்தில் உணர்த்துகிறீர்கள். அல்லாஹ் தான் நமக்கு எஜமானன். அப்படிதானங்க? நமக்கு எஜமானன் யாரு? நமக்கு கட்டளை இடுவதற்கு தகுதியுடையவன் யாரு? அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் நமக்கு எஜமானன், நாம் எல்லாம் அவனுக்கு அடிமையாக இருக்கின்றோம் என்று உணர்த்துவதற்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது, இஸ்திக்பார் செய்வது. அந்த இஸ்திக்பாரை நீங்கள் செய்துவிட்டால் உங்களுடைய பொருளாதாரம் விசாலமடையும், உங்களுடைய ரிஸ்க்ல எல்லா விதமான செழிப்புகளும் உண்டாகும், உங்களுடைய பிள்ளை செல்வங்கள்ல எல்லா விதமான பரக்கத்துகளும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு வீடுகள்ல நூறு எனும் பிரகாசம் உண்டாகும். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு விஷயம்தான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது. அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு நாள் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் வருவதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்தை தன்பக்கம் இணைத்து ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் என்னுடைய மாதமாக இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். இப்போ பாருங்க, இந்த வார்த்தையினுடைய வலிமை ரெண்டே வார்த்தை தான். ஷஅபானு என்பது ஒரு வார்த்தை, ஷஹ்ரி என்பது இன்னொரு வார்த்தை. ரெண்டே வார்த்தையில பல்லாயிரக்கணக்கான அர்த்தங்கள் கொண்ட வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டிவிட்டார்கள். அந்த ஷஅபான்ல வரக்கூடிய மிக முக்கியமான நாள் தான் பராஅத், ஷபே பராஅத் என்று சொல்லப்படுகின்ற புனிதமான பரக்கத் பொருந்திய நாள். அந்த புனிதமான பரக்கத் பொருந்திய நாள்ல நம்ம என்னங்க அமல் செய்கிறோம்? மக்ரிப் தொழுத உடனே 3 யாசின் ஓதுறோம். இஷா தொழுத பிறகு ஃபஜ்ர் உதயமாகின்ற வரை அல்லாஹ்வினால் நாடப்பட்டவர்கள் தொழுவாங்க. அதுல அமல குறைச்சிக்கிறவங்க அஜத்து என்ன அமல் செய்கிறாரோ அந்த அமலோடையே நம்ம நிறுத்திக்குவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமலோடு நிறுத்திக்கிட்டு நம்ம பள்ளியை விட்டு வெளியே போயிடுவோம். என்னென்ன அமல் செய்வோம்? இஷாவுக்கு பிறகு தஸ்பீஹ் தொழுவோம், பராத்தினுடைய இரவினுடைய அந்த சிறப்பை நாம் கேட்போம், பராத் இரவினுடைய சிறப்பை நாம் கேட்டுவிட்டு துவா, திக்ர் மஜ்லிஸ் இதெல்லாம் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளியிலும் அது நடைபெறும். அது ஷபே பராத் அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி வருகிறது என்று நேற்று தான் நம்முடைய அதாவது உலகத்தினுடைய மிகப்பெரிய காதி சாப் அவர்கள் நமக்கு அறிவித்து விட்டார்கள். சரி, இப்ப அப்படிப்பட்ட புனிதமான பராகத்துக்குரிய அந்த நாள்
இந்த மாதத்தில் வருவதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை தன் பக்கம் இணைத்து ஷஅபான் ஷஹ்ரி என்று சொல்லிவிட்டார்கள். அது மட்டும் இல்லாம ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எல்லா விதமான ஆதாரபூர்வமான 6 ஹதீஸ் கிரந்தங்களிலும் இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் நமக்கு தரப்பட்ட 12 மாதங்கள்ல ஷஅபான் மாதம் வந்துவிட்டால் மற்ற மாதத்திற்கு கொடுக்கக்கூடிய கவனத்தை விட ஷஅபான் மாதத்திற்கு கூடுதலான கவனத்தை கொடுப்பார்கள். மற்ற மாதத்துக்கு கவனத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு இல்லை, கவனத்தை கொடுப்பாங்க. மற்ற மாதங்களுக்கு கொடுக்கக்கூடிய கவனத்தை விட ஷஅபான் மாதத்திற்கு கூடுதலான கவனத்தை கொடுப்பார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாருங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள்ல கன்னிப்பெண்ணாக நபி அவர்கள் மனம் முடித்த மனைவிதான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அது மட்டும் இல்லாம ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கொண்டு இந்த மார்க்கத்திற்கு நிறைய மார்க்க சட்டங்கள் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய அறிவுலக மாமேதை என்று பெண்ணினத்திற்கு பெருமை சேர்க்கின்ற ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, ஷஅபான் மாதம் வந்து விட்டால் நபி அவர்கள் மற்ற மாதங்களுக்கு கொடுக்கக்கூடிய கவனத்தை விட இந்த மாதத்திற்கு கூடுதலான கவனத்தை கொடுப்பார்கள். காரணம், இந்த மாதம் பாவங்களை மன்னிப்பதற்கு மிக வலிமை பெற்ற மாதமாக இருக்கிறது, ஷஅபான் மாதமாக இருக்கிறது. அதிலேயும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், ஷஅபான் மாதத்துல மொத்தம் 30 நாள்னு வச்சுக்கோங்க. இந்த 30 நாள்ல ஆரம்ப 15 நாட்கள், ஷஅபான் மாதத்தினுடைய ஆரம்ப 15 நாட்கள் நல்லா கவனிக்கணும். இப்போதான் நம்ம மேட்டருக்கே வரும். இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது மேட்டரே இல்லையா ஹஸ்ரத் அப்படின்னு கேட்காதீங்க, அதுவும் மேட்ரு தான். இப்போ நம்ம சொல்றது மிக முக்கியமான மேட்ரு. என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஷஅபான் மாதத்தினுடைய 30 நாட்கள்ல முதல் 15 நாட்கள் நபி அவர்கள் அதிகமாக நோன்பு வைப்பார்கள். நபி அவர்கள் அதிகமாக நோன்பு வைப்பார்கள், அதிகமாக நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக செய்வார்கள். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு பராத் இரவு நீங்க வந்துருச்சுன்னா நைட்டு ஃபுல்லா நீங்க முழிச்சு காலையில தஹஜ்ஜுடைய நேரம் வரும் வர கலாவான தொழுகைகள் நிறைய இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய தொழுகை விட்டுருப்போம். அந்த தொழுகையெல்லாம் நினைச்சு 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 நம்ம தொழுதான் அந்த ஷஅபான் மாதத்துல அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அந்த நாள்ல உங்களுடைய தவறிய தொழுகைகளுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு கொடுத்துருவான் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பெரியோர்கள் எல்லாம் நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு அதை செய்யறோமா? நம்ம தான் முன்னோர்களுடைய பேச்சை கேட்கறதே இல்லையே. அவங்களாம் அறிவில்லாதவங்க, ஏதோ விவரம் இல்லாமல் அவங்களாம் செஞ்சிட்டாங்க. என்னமோ நம்ம தான் பெரிய அறிவாளி மாதிரியும் நம்ம தான் விவரத்தோடு எல்லாத்தையும் செய்கிற மாதிரியும் நம்முடைய முன்னோர்களை நம்மளே காயப்படுத்துகிறோம் இல்லையா? அப்படி இல்லை. நம்முடைய முன்னோர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் குர்ஆன் ஹதீஸினுடைய வெளிச்சத்தில் தான் செய்வார்கள். குர்ஆன் ஹதீஸினுடைய வெளிச்ச பாதை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய முன்னோர்கள் செய்ய மாட்டார்கள். அவங்கெல்லாம் பொற்காலத்தில் வாழ்ந்தவர்கள். நம்ம தான் இந்த ஜும்மாவுடைய நாளில் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நம்ம தான் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்கணும். நம்முடைய முன்னோர்கள்லாம் பொற்காலத்தில் வாழ்ந்தவர்கள். அதனால நமக்கு அழகான முறையில் ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் நாளை நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்னா அந்த ஷபே பராத்துடைய நேரத்தில் மக்ரிபுடைய நேரம் வந்தோன்னா நீங்கள் 3 யாசீன் ஓதுங்க அப்படின்னு நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? 3 யாசீனா ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறதா? குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கா? இவங்கெல்லாம் வயிற்றை வளர்க்கறதுக்காண்டி உண்டாக்கி விட்டதுங்க இந்த ஆலிம்சமார்கள் அப்படின்னு நம்ம உருவாக்கி விட்டு ஏதோ நமக்கு தான் பெரிய எல்லா விவரங்களும் தெரிஞ்ச மாதிரி நீ அமலும் செய்யறதில்லை, மற்றவங்களை அமல் செய்யவும் விடுறதும் கிடையாது. நீ அமல் செய்யாம இருக்கிறதுனால நீ ஒதுங்கி போயிரு. உனக்கு அது பிடிக்கலையா, உனக்கு அது வெறுப்பா இருக்கா, உனக்கு அதை பற்றி உண்டான தாத்பரியம் அதனுடைய தத்துவம் உனக்கு புரியலையா, நீ ஒதுங்கிரு. செய்கிற நபர்களை ஏன் தடுக்கின்றாய்? நல்லவைகளை செய்கிற நபர்களை ஏன் தடுக்கின்றாய்? தடுப்பதற்கு உண்டான தகுதியோ உரிமையோ உனக்கு கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் அழகான முறையில் நமக்கு சொல்லி காட்டி விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்திலே 15வது நாளான ஷபே பராத்தை நீங்கள் அடைந்து விட்டால்
முதல் வானத்திற்கே அல்லாஹ் தஆலா இறங்கி வந்து விடுகிறார். அந்த முதல் வானத்திற்கே அல்லாஹ் தஆலா இறங்கி வரக்கூடிய அந்த புனிதமான அந்த நாள்ல நீங்க கூமு லைலாஹா, இரவு முழுவதும் நீங்கள் நின்று வணங்குங்கள், வஸூமு நஹாரஹா, பகல் முழுவதும் நீங்கள் நோன்பு வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க அந்த இரவுல ஷபே பராத்தினுடைய இரவுல பாவ மன்னிப்பு நீங்க கேட்குறீங்கன்னா அல்லாஹ் தஆலா முதல் வானத்திலேயே இறங்கி வந்து அந்த ஃபஜ்ருடைய நேரம் வரை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களே என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தருகிறேன். உங்களுடைய உடலில் நோய் நொடி இருக்கிறதா, அந்த நோய் நொடி நீங்கி உங்களுக்கு ஷிஃபா வேண்டுமா, ஆரோக்கியம் வேண்டுமா, என்னிடத்தில் அந்த நோய் நொடி நீங்கி ஷிஃபாவை கேளுங்க, நான் உங்களுக்கு ஷிஃபாவை தருகிறேன். அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய ரிஸ்கில் விசாலம் வேண்டுமா, பரக்கத் வேண்டுமா, என்னிடத்தில் கேளுங்க, உங்க ரிஸ்கிலை விசாலப்படுத்தி கொடுக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எப்பா அந்த பராத் இரவுலையாவது நீ மக்ரிபுடைய நேரம் வந்த உடனே நீ உட்கார்ந்து இமாமோட சேர்ந்து நீயும் 3 யாசின் ஓதுப்பா, உனக்கு பாவ மன்னிப்பு மன்னிக்கப்படும், உனக்கு ரிஸ்கில் விசாலப்படுத்தப்படும், உனக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் அந்த 3 யாசின் ஓதி நமக்கு துவா செய்ய சொல்லியிருக்காங்க. ஏன் குர்ஆன்ல மற்ற சூறாக்கள் இருக்குத, ஏன் சூரா யாசின் தான் ஓதுணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வேற நம்மள்ட்ட. எங்க சூரா யாசின் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு உள்ளம் உண்டு. எப்படி இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு உள்ளம் உண்டு. அல்லாஹ்வுடைய கலாமான திருக்குர்ஆன் ஷரீஃபிற்கும் ஒரு உள்ளம் உண்டு. கல்புல் குர்ஆன் சூரத்து யாசீன், குர்ஆனுடைய இதயம் தான் சூரா யாசீனாக இருக்கிறது. அப்படி குர்ஆனுடைய இதயமாக இருக்கின்ற அந்த சூரா யாசீனையே ஓதி அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் ரொம்பவும் நம்மள்ட்ட உருகி நம்ம கேட்கிற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்து விடுவான் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நீ சூரா யாசீனையாவது ஓதியா, 114 சூறாக்கள்ல சூரா யாசீனையாவது ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நம்ம இன்னைக்கு அதையும் கேள்வி கேட்டு நம்மளும் அமல் செய்ய மாட்டேங்கிறோம், மற்றவங்களையும் அமல் செய்ய விடுறது இல்லை. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஷஅபான் மாதத்தில் இருப்பதினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையில் ஷஅபான் ஷஹ்ரி, ஷஅபான் மாதம் என்னுடைய மாதமாக இருக்கிறது என்று சொன்னாங்க. இப்போ சொல்லுங்க, அந்த ஷஅபான் ஷஹ்ரி என்ற 2 வார்த்தைக்குள்ள எத்தனை அர்த்தங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்து விட்டார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, இந்த ஷஅபானுடைய 15ஆம் இரவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பள்ளியிலிருந்து அமல் செய்து முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து என்னுடன் தான் அவர்கள் படுத்து இருந்தார்கள். திடீரென்று நடுநிசி நேரத்தில் நான் எழுந்திருச்சு பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்த படுக்கையில இல்லை. எங்க போயிட்டாங்க, இன்னொரு மனைவிமாருடைய வீட்டுக்குள்ள போயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் வெளியே வந்து பார்த்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கீ என்று சொல்லப்படுகின்ற அந்த நல்லோர்களும் அடக்கப்பட்ட அந்த அடக்கஸ்தலமான கபருக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு அமர்ந்து துஆ செய்து கொண்டிருந்தார்கள். பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய கண்களில் கண்ணீரே வந்து விட்டது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நபி அவர்கள் உருகி அந்த அழுது துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். முடித்ததும் திரும்பி பார்த்தார்கள். திரும்பி பார்த்ததுமே என்னை பார்த்ததுமே கேட்டார்கள், என்ன ஆயிஷா, உன்னை விட்டு வேறொரு மனைவியினுடைய வீட்டிற்கு நான் போய்விட்டேன் என்று நீ நினைத்தாயா? அப்படி அல்ல. இன்றைய இரவில் அல்லாஹ் தஆலா ஃபஜ்ர் நேரம் உதயமாகின்ற வரை 3 விஷயங்களை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒன்று பாவ மன்னிப்பு, இன்னொன்று ரிஸ்க், இன்னொரு நோய் நொடி நீங்கி ஷிஃபாவை தருவது. இந்த விஷயங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் தஆலா தீர்வை நமக்கு தருவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய அமல்கள் எல்லாம் இந்த நாளில் தான், இந்த இரவில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. தீர்மானம் செய்யப்படுகின்ற இந்த நாளிலே நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம் துஆ செய்கிற போது அல்லாஹ் தஆலா அதை கபூல் செய்து விடுகிறார். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய அறிவு பாதையை நமக்கு காட்டி தந்த புனிதமானவர்கள். அந்த புனிதமானவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த அடக்க ஸ்தலத்தில் அவர்களுக்காக துஆ செய்து அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ கேட்கிற போது அந்த துஆவை அல்லாஹ் தஆலா உடனே கபூல் செய்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள்.
அந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஷபே பராத் வந்துட்டா மக்ரிபில் நீ 3 யாசின் ஓது, இஷாவுக்கு பிறகு நீ இந்த அமல்கள் எல்லாம் செஞ்சுட்டு உனக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த கபுர்ஸ்தானிற்கு நீ சென்று உன்னுடைய முன்னோர்கள், உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரும் இருக்கலாம், உன்னை வளர்த்த பெரியார்களும் இருக்கலாம், எல்லாரையும் நினைச்சு நீங்க துவா செய்யுங்க. துவா செஞ்சீங்கன்னா அந்த புனிதமானவர்களுடைய பரக்கத்தினால் உங்களுடைய வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும். நம்ம தான் இன்னைக்கு அந்த கபூரு பக்கம் போறதே சமாதி வழிபாடுன்னு சொல்றோமே. நவுது பில்லாஹி மினன்னார். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நாம் உபயோகிக்க கூடாது. உங்களுக்கு அது அந்த விஷயத்திற்குண்டான தத்துவம், அந்த விஷயத்திற்குண்டான ஞானம் புரியலைன்னா நீங்க ஒதுக்கிக்கங்க. செய்கிற நபர்களை நீங்கள் தடுப்பதற்குண்டான உரிமையோ தகுதியோ உங்களுக்கு கிடையாது. நாளை அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டியது உங்கள் மீது கடமையாக இருக்கும். அதனால் அப்படி செய்யக்கூடிய நபர்களை செய்ய விட்டு விடுங்கள். நீங்கள் ஒதுங்கி விட்டால் ஒதுங்கி விடுங்கள். ஏன்னா இது ஒன்றும் ஃபர்தோ வாஜிபோ அல்ல. மார்க்கத்தில் கட்டாயமாக செய்யணும், கட்டாயமான கடமை, இது செய்யலைன்னா மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக ஆயிடுவ அப்படிங்கலாம் மார்க்கத்தில் இது எதுவுமே கட்டாய கடமையோ இதுவோ கிடையாது. செஞ்சா நல்லது, செய்யாவிட்டால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற முபாஹ் என்று சொல்லப்படுகின்ற ஆகுமான விஷயம்தான். அதனால உங்களுக்கு பிடிச்சா செய்யுங்க, பிடிக்கலன்னா ஒதுங்கிருங்க. செய்யக்கூடிய நபர்களை குறை சொல்லிக் கொண்டு, இந்த அமல்களை நீங்கள் குறை சொல்லிக் கொண்டு அதை தடுப்பதற்கு முயற்சிக்காதீர்கள். ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை நல்ல விஷயங்களை செய்ய விடாமல் தடுத்தவர்களுடைய பட்டியலில் நீங்கள் எல்லாம் பதிக்கப்படுவீர்கள். அதை விட்டும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். அதனால் இந்த ஷாபானுடைய மகத்துவத்தை உணர்ந்து அமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.